ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். நான் காலையில் செஞ்ச மீதமுள்ள இட்லி ஒரு 4 இட்லி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸில் ஒரு இட்லியும் மீத இட்லியும் இப்படி நீல சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையை உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எக்குக்கு தகுந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1½ ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதையை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த எக்கை இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த எக்கில் தனி மிளகாய் தூள் ஒரு 1¼ ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சேர்த்துருக்கேன். இதில் கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை ஒரு 3 இலை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இந்த எக்கு இப்போ ஒரு எக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு கரெக்டாக இருந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் இப்படி திக்காக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். இதில் இந்த இட்லியை நம்ம சேர்த்து அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்க, உடையாமல் இப்படியே வறுத்து எடுத்துருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கலந்து வச்ச எக்கை நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து நனைச்சி பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலையில் செஞ்ச மீதமுள்ள இட்லியை வச்சு நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செய்யுங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே இப்படி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்ல ஒரு சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.